ஆயிற்று. அரக்கனுடைய மாயையில் சிக்கிக் கொண்டோமோ என நடுங்கினர். ஆஞ்சநேயன் அவர்களுக்கு தைரியம் கூறினான். ராமகாரியத்துக்காக வந்துள்ள நமக்கு அபாயம் ஏதும் உண்டாகிவிடாதென்று ஆறுதல் கூறினான். இவ்விதமாக அவர்கள் அலைந்து அலைந்து களைத்து போய் பசியாலும் தாகத்தாலும் தவித்த சமயத்தில் ஓரிடத்தில் பிரகாசத்தை கண்டனர். இனி பயமில்லை என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அந்த இடத்தை அடைந்தபோது குகைக்கு அப்பால் சொர்க்கபுரியை கண்டனர். அந்த இடத்தில் அழகிய மலர்கள் செடிகளில் பூத்து குலுங்கி நறுமணத்தை எங்கும் பரப்பின. தெளிந்த நீரோடைகளும் தடாகங்களும் பசுமையின் நடுவே கண்களுக்கு இனிய விருந்தை அளித்தன. மரங்கள் சுவை மிகுந்த கனிகளை சுமக்க முடியாது சுமந்து நின்றன. அவற்றை கண்டதும் வானர வீரர்கள் சொல்ல முடியாத மகிழ்ச்சியுடன் கனிகள் மீது பாய்ந்தனர். ஆஞ்சநேயன் அவர்களை தடுத்து நிறுத்தினான். ஏன் அவசரப்படுகிறீர்கள்? இத்தனை நேரம் இருளிலே திண்டாடிய உங்களால் இன்னும் சிறிது பொறுக்க முடியாதா? இந்த தேசம் யாருக்கு